அந்த ஓட்டுறவங்களை அடிப்போம் அப்படின்னு சொல்றது தப்பு தான். ஏன் தப்பு? எது தப்பு தான் பார்க்கலாம். கண்டிப்பா அவனை போன அடிப்பா அள்ளியா கொடுக்குறாங்க. எல்லாம் பிச்சைக்காரச்சிங்க தான் வருதுங்க, பிச்சைக்காரங்க தான் வராங்க. ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பப்ளிக் டாபிக் பற்றி பேச போகிறோம். ஆமாங்க, ஆட்டோக்காரங்களை பற்றி தான் பேச போகிறோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோவில் போயிருப்பீங்க அண்ட் ஊபர் அண்ட் ஓலாலையும் புக் பண்ணி போயிருப்பீங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் ரெண்டத்தோட ப்ரைஸ் டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நார்மலாக நீங்கள் போகிற ஆட்டோவில் வந்து டபுள் தி அமௌண்ட் தான் சார்ஜ் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு டைமும். இது கூட பரவாயில்லைங்க, அதிகமாக அமௌண்ட் வாங்கிட்டு எங்களுக்கு இதெல்லாம் இருக்குது, எஃப்சி இருக்குது, அது இதுக்குன்னு சொல்லிட்டு லொட்டுன்னு சொல்லிட்டு நிறையா சொல்லுவாங்க. பட் எல்லாருக்குமே அது இருக்குது தானே. ஒரு வெஹிக்கிள்னு வச்சுருந்தா அது எல்லாம் பண்ணி தானே ஆகணும். ஸோ வந்து ஓனாக வெஹிக்கிள் வச்சுருந்தாலும் சரி, ரெண்ட்டுக்கு வெஹிக்கிள் விட்டாலும் சரி, அதுக்கான மெயின்டெனன்ஸ், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த செலவுங்கிறது அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு ரீசனை வச்சு நான் வந்து டபுளாக தான் சார்ஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வாங்குறது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்கள்? அப்படி வாங்கினா கண்டிப்பாக எல்லாருமே ஓலா அண்ட் ஊபரில் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் அங்கே எங்களுக்கு கம்மியாக இருக்குது. இப்போ நான் ஒரு ஆள் போகிறேன்னா கண்டிப்பாக ரேபிட் ஆர் ஊபர், பைக் டாக்ஸி தான் புக் பண்ணி போவேன். இது 3 பேர்